வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமதி. தலைப்புச் செய்திகள்: புதிய தேசிய கல்விக் கொள்கை இந்தியாவை உயர்கல்விக்கான சர்வதேச மையமாக மாற்றும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்க பொதுத்துறை நிறுவனங்களின் மூலதன செலவை அதிகரிக்க வேண்டியது அவசியம் என நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். சுகாதார கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதில் கூட்டுறவு நிறுவனங்களுக்கு உதவுவதற்கான புதிய திட்டத்தை மத்திய அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் இன்று தொடங்கி வைத்தார். தெலங்கானா மாநிலத்தில் மழை வெள்ள நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள தமிழக அரசின் சார்பில் 10 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடங்களை திறப்பதற்கு தற்போது சாத்தியமில்லை என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். புதிய தேசிய கல்விக் கொள்கை இந்தியாவை உயர்கல்விக்கான சர்வதேச மையமாக மாற்றுவதுடன் நம் நாட்டு இளைஞர்கள் உலக அளவில் போட்டியிடவும் வகை செய்யும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மைசூர் பல்கலைக்கழகத்தின் 100 பட்டமளிப்பு விழாவில் இன்று காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய பிரதமர், மத்திய அரசு மேற்கொண்ட கட்டமைப்பு வசதி மேம்பாடு மற்றும் அடிப்படை கட்டமைப்பு மாற்றங்களால் நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்களின் செயல்பாட்டில் வெளிப்படைத் தன்மையை ஏற்படுத்தியுள்ளது என்றார். அரசின் சீர்திருத்தங்கள் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு தன்னாட்சியை வழங்கியிருப்பதால் அந்த நிறுவனங்கள் தங்களது தேவைக்கு ஏற்ற முடிவுகளை மேற்கொள்ள முடிவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். கடந்த 6 ஆண்டுகளில் 6 புதிய IIT-க்கள், 7 இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனங்கள், 15 எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிகள், 16 இந்திய தகவல் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதன் வாயிலாக இளைஞர்கள் உயர்கல்வி பயில அதிக வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். IIT உள்ளிட்ட உயர் படிப்புகளில் சேரும் மாணவிகளின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்திருப்பதுடன் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளிலும் மாணவர்களை விட மாணவிகள் சிறந்து விளங்குவதாகவும் அவர் கூறினார். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை உறுதி செய்ய அனைத்து துறைகளிலும் மாற்றங்களை ஏற்படுத்தி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்க மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்களின் மூலதன செலவை அதிகரிக்க வேண்டியது அவசியம் என நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பெட்ரோலியம் மற்றும் நிலக்கரித்துறை செயலாளர்கள் மற்றும் 14 மத்திய பொதுத்துறை நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகளுடன் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய அவர், நடப்பு நிதியாண்டின் 3வது காலாண்டிற்குள் பொதுத்துறை நிறுவனங்களின் மூலதன செலவை 75% அதிகரிக்க வேண்டும் என்றார். பொதுத்துறை நிறுவனங்கள்தான் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கமளிப்பதாக கூறிய நிதியமைச்சர், இலக்குகளை அடைய பொதுத்துறை நிறுவனங்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டில் சுகாதார கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதில் கூட்டுறவு நிறுவனங்களுக்கு உதவக்கூடிய ஆயுஷ்மான் சஹகர் என்னும் புதிய திட்டத்தை மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் இன்று தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகத்தால் உருவாக்கப்பட்டுள்ள இத்திட்டத்தின் மூலம் வரும் ஆண்டுகளில் கூட்டுறவு அமைப்புகளுக்கு சுமார் 10,000 கோடி ரூபாய் அளவிற்கு கடனுதவி வழங்கப்பட இருப்பதாக தெரிவித்தார். தற்போதைய பெருந்தொற்று காலத்தில் இதுபோன்ற மேலும் பல திட்டங்களை உருவாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் விவசாயிகள் நலன் காக்கும் நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் விதமாக இத்திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் திரு தோமர் கூறினார். இந்தியாவிலும் சர்வதேச அளவிலும் நிலவக்கூடிய கோவிட் பெருந்தொற்று நிலைமையை பொறுத்தே அடுத்த ஆண்டுக்கான ஹஜ் யாத்திரைக்கு இந்தியர்களை அனுமதிப்பது குறித்து முடிவு செய்யப்படும் என மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி கூறியுள்ளார். புதுதில்லியில் ஹஜ் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், அடுத்த ஆண்டு ஜூன் ஜூலை மாதங்களில் மேற்கொள்ளப்பட உள்ள ஹஜ் யாத்திரை செல்ல விரும்பும் யாத்ரீகர்களிடமிருந்து விண்ணப்பம் பெறும் பணியை இந்திய ஹஜ் குழு மற்றும் பிற அமைப்புகள் முறைப்படி அறிவிக்கும் என்றார். அதன் பிறகு சவுதி அரேபிய அரசு மேற்கொள்ளும் முடிவுகளின் அடிப்படையில் ஹஜ் யாத்திரைக்கான ஆரம்பகட்ட பணிகள் தொடங்கும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். தெலங்கானா மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள தமிழக அரசின் சார்பில் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 10 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக தெலங்கானா முதலமைச்சர் திரு சந்திரசேகர ராவுக்கு அவர் இன்று எழுதியுள்ள கடிதத்தில், வெள்ள பாதிப்புகளை சீரமைக்க தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க தமிழக அரசு தயாராக உள்ளதாக கூறியுள்ளார். இதுதவிர பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்குவதற்காக போர்வை, பாய் போன்றவையும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சரின் இந்த உதவிக்கு தெலங்கானா மாநில ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் நன்றி தெரிவித்துள்ளார்.
முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் சென்னையில் அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து அவரது தாயார் மறைவுக்கு ஆறுதல் கூறினார். அங்கு வைக்கப்பட்டிருந்த முதலமைச்சரின் தாயார் படத்திற்கும் ஆளுநர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். மாநில அமைச்சர்கள், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், பிஜேபி மாநில தலைவர் திரு எல் முருகன், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோரும் முதலமைச்சருக்கு ஆறுதல் கூறினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடங்களை திறப்பதற்கு தற்போது சாத்தியமில்லை என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பிறகு பள்ளிகள் திறப்பு குறித்து முதலமைச்சர் அறிவிப்பார் என்றார். நீட் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளை வரும் டிசம்பர் மாதம் முதல் தொடங்க பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போதைய கோவிட் ஊரடங்கு காரணமாக பாடத்திட்டங்களை குறைப்பது பற்றிய விவரத்தை மாணவர்களுக்கு வழங்குவது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்து 10 நாட்களுக்குள் உரிய அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் திரு செங்கோட்டையன் கூறினார். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட சீர்மிகு சட்டப்பள்ளியில் ஒருங்கிணைந்த 5 ஆண்டு கால இளநிலை சட்டப் படிப்புக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வை சட்டத்துறை அமைச்சர் திரு சி வி சண்முகம் இன்று தொடங்கி வைத்து ஒதுக்கீட்டு ஆணைகளை வழங்கினார். சீர்மிகு சட்டப்பள்ளி தவிர மாநிலம் முழுவதும் பிற சட்டக் கல்லூரிகளில் 5 ஆண்டு கால சட்டப்படிப்பில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் சரிபார்க்கும் பணி முடிவடைந்த பிறகு கலந்தாய்வு அட்டவணை வெளியிடப்படும் என்று சட்ட பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவிட்-19 தொற்றிலிருந்து இன்று 4515 பேர் குணமடைந்துள்ளனர். இதுவரை குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 6,42,152 உயர்ந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. புதிதாக இன்று 3536 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களில் 885 பேர் சென்னையைச் சேர்ந்தவர்கள். சிகிச்சை பலனின்றி இன்று 49 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்போது 38,093 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்த முகக்கவசம் அணிவது, தனிநபர் இடைவெளியை பராமரிப்பது உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை தவறாமல் கடைபிடித்து அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் திரு மெகராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். அனைவருக்கும் எனது அன்பான வேண்டுகோள், வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்டுக் கொண்டு வரும் சூழலில் இப்பொழுது நமக்கு இருக்கும் மருந்து அரசு அறிவுறுத்தியுள்ள பொது இடங்களில் முகக்கவசம் அணிதல், பொது இடங்களில் சமூக இடைவெளியை கடைபிடி, கைகளை கிருமி நாசினி கொண்டோ சோப்பு கொண்டோ சுத்தமாக கழுவுதல், மிகவும் தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு மட்டுமே வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும் என்ற ஒரு தன்மையை கடைபிடித்தல். இந்த 4 தாரக மந்திரத்தையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். மத்திய அரசின் மக்கள் தொடர்பு கள அலுவலகம் சார்பில் வேலூரில் இன்று நடைபெற்ற கோவிட் விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை மாவட்ட மகளிர் திட்ட இயக்குநர் திரு சிவராமன் தொடங்கி வைத்தார். பின்னர் விழிப்புணர்வு குறித்த துண்டு பிரசுரங்களையும் அவர் பொதுமக்களுக்கு வழங்கினார். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 48 மணி நேரத்தில் தமிழகத்தில் குறிப்பாக விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, சேலம் மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், கரூர், நாமக்கல், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, கடலூர், அரியலூர் மற்றும் புதுவை பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவருக்கான எச்சரிக்கை, அடுத்த 24 மணி நேரத்தில் மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் இன்று அந்தமான் கடல் பகுதிக்கும் நாளை அந்தமான் மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மாவட்டச் செய்திகள். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளையின் 132வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மாடம்பாக்கத்தில் சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் பாரம்பரிய மரக்கன்றுகளால் இயற்கை தோட்டம் அமைக்கும் பணியை மாநகராட்சி ஆணையர் திரு பிரகாஷ் ஆய்வு செய்தார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்துக்காக திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு 14,000 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. கிரிக்கெட். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இரவு 7:30 மணிக்கு அபுதாபியில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதிய தேசிய கல்விக் கொள்கை இந்தியாவை உயர்கல்விக்கான சர்வதேச மையமாக மாற்றும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.
நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்க பொதுத்துறை நிறுவனங்களின் மூலதன செலவை அதிகரிக்க வேண்டியது அவசியம் என நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். சுகாதார கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதில் கூட்டுறவு நிறுவனங்களுக்கு உதவுவதற்கான புதிய திட்டத்தை மத்திய அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் இன்று தொடங்கி வைத்தார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள AR News_ சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.